அனைவருக்கும் இன்னைக்கு பார்க்க ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளா நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த தரவரிசையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறந்த ஒரு டேப் தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த டேப் பார்த்தீங்கன்னா எல்லாராலுமே வாங்கக்கூடிய விலையில தான் வந்து ஒரு பட்ஜெட் டேப் கூட பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்க் பண்ண முடியும், கேமிங் விளையாட முடியும், நல்ல ஒரு குவாலிட்டியான டேப் தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்க. நீங்க கேம் விளையாட முடியுமா கேட்பீங்க, இது விலை என்னன்னு கேட்பீங்க, இதோட கேமரா குவாலிட்டி என்னன்னு கேட்பீங்க, எல்லாமே கேட்கக்கூடிய அனைத்து கேள்வியும் இந்த வீடியோல பதில் இருக்கும். நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் உங்களோட கேள்விக்கான பதிலும் இருக்கும். அதனால வீடியோ இது வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசா வந்திருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பிரஸ் பண்றாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஹிட் பண்ண மாதிரி எனக்கு மோட்டிவேஷன் ஆகும். அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாக்ஸ் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய நேரம் வந்துச்சு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து நம்மளுக்கு வந்து BMXC தான் வந்து நம்மளுக்கு ரிவ்யூக்கு அனுப்பிச்சுட்டாங்க. இந்த பாக்ஸ் வந்து டோட்டலி வந்து உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்கினாலும் இப்படி தான் செக்யூர்டாக வந்து உங்களுக்கு வரும். இந்த பாக்ஸ் எனக்கு வரும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கஸ்டம்ஸ்லாம் நான் ₹1 கூட பே பண்ணாமல் இந்த பாக்ஸ் நான் வந்து வெளியாக்கினேன். அதனால உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொரியரில் வரதால உங்களுக்கு செக்யூர்டாக எந்த கஸ்டம் சார்ஜ் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது போல தான் உங்களுக்கு வரும் வீட்டுக்கு. வாங்க இதை நம்ம பிரிக்கலாம். ஓகே, பாக்ஸ் பிரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு செக்யூர்டான ஒரு இது ஒன்று ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, பபிள் கவர் மாதிரி கூட சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்தது மெயின் டிவைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெதர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து இன்க்ளூடட் வந்து உங்களுக்கு வந்து கீபோர்டோட வரும். இது நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து வந்துருச்சு. இந்த ப்ராடக்ட் எடுத்து சைடில் வச்சிடலாம். கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சார்ஜர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜ் ஏற்றுறதுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து நம்ம பார்த்துக்கலாம் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு செக்யூருக்கு வந்து ஒரு லெதர் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்து கீபோர்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் வெளியில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ட்ராவல் கேஸ் மாதிரி இருக்கும். பேக்கில் வந்து இங்கே ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போது பார்க்கலாம் இதை. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக டிவைஸ் பண்ணிட்டோம். பாக்ஸை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடாப்டர் கொடுக்குறாங்க சார்ஜ் போடுறதுக்கு. இந்த சார்ஜர் அடாப்டரோட அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டச்சுக்கு வந்து ஒரு பென்னு மாதிரி கொடுக்குறாங்க. அது மாதிரிலாம் OTG ஒரு கேபிள் வருது. கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூசர் மேனுவல் வருது. எல்லாம் ப்ரீஃபாக யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து 1 இயர் வாரண்டியோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினீங்கன்னா 1 இயர் வாரண்டியோட உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கவர் எடுத்துகிட்டு நம்ம வந்து டிவைஸ் வந்து வெளியாக்கலாம். ஓகே, டிவைஸ் வெளியாக்கிச்சு. வேறு ஏதாவது உள்ளார இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, உள்ளார ஒன்றுமே இல்லை பாக்ஸில். அவ்வளோ தான். இதையும் நம்ம வந்து கவர் வந்து வெளியாக்கலாம். ஓகே, நம்ம டிவைஸ் வந்து ஃபைனலாக வந்து கையில் வந்துருச்சு. இதுதான் நம்மளோட வேரியண்ட். இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2-3 கலர் இருக்குது. கோல்டன் இருக்குது, சில்வர் இருக்குது, பிளாக் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த டேப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்க்ளூடர் வந்து சிம் போடுற ஆப்ஷன் இருக்கிறதால உங்களால் காலிங் பர்பஸ் கூட பண்ண முடியும். இந்த டேப்போட பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். இந்த டேப் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமரா இருக்குது. டிஸ்பிளே வந்து 10.1 இன்ச் வருது. கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, ஆன் பட்டன் இருக்குது. இந்த சைடு வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது. அப்புறம் மைக் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து டியூல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்பீக்கர். அதனால் வந்து சவுண்ட் வந்து உங்களுக்கு குவாலிட்டியில் வந்து எந்த குறையும் இருக்காது. பாடி பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஃபுல்லாக அலுமினியம் பாடி நல்லா இருக்குது பில்ட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு. இந்த சைடு தான் வந்து உங்களுக்கு சிம் போடுற ஆப்ஷன் இருக்குது. கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து சார்ஜ் போடுற ஆப்ஷன் இருக்குது. பேக்கில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து ஃபினிஷிங்காக பிளாக் கலரில் வந்து செக்யூர்டாக தான் இருக்குது. இந்த கீபோர்டோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷ்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக வந்து டேப்பில் வந்து பேர் ஆனதுனால இது வந்து ஃபுல்லி டோட்டலாக இந்த தோட்டத்தில் பார்க்கும்போது லேப்டாப் மாதிரியே தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இது Android 7.0 ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10.1 இன்ச் வருது. இதோட பிக்சல் பார்த்தீங்கன்னா 1920 x 1200 பிக்சல் வருது ரெசல்யூஷன். அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 2.5D கிளாஸ் கொடுத்துருக்கறால ஸ்க்ரீனுக்கு பயப்பட தேவையில்லை. இன்க்ளூட வந்து இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட 6737 ப்ராசஸர் வருது. 2GB ரேம் வருது. 32GB இன்டர்னல் உங்களுக்கு வந்து இன்பில்ட் வருது. உங்களை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். உங்களால் 128GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துட்டு கேமரா பார்த்தீங்கன்னா பேக் வந்து 5 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து 2 MP கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டியூல் சிம் சப்போர்ட் இருக்கிறதால உங்களால் வந்து 4G யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். ஒன்று வந்து 4G யூஸ் பண்ணுற மாதிரி சப்போர்ட் இருக்குது. நார்மல் வந்து இன்னொரு 2G யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4G இருக்கிற 4G லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால்
BSNL ஜியோ சிம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜியோவோட ஆப் யூஸ் பண்ணி தான் கால் பண்ணிக்க முடியும். பாக்கி சிம்முக்கு வந்து தேவைப்படாது உங்களுக்கு. இன்க்ளூடட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா 3500 mAh பேட்டரி வருது. இதில் டிஃபால்ட் 3 கலர் இருக்குது, ஒயிட், பிளாக், கோல்டு இருக்குது. ஆஸ் வெல் அஸ் பாக்ஸில் வந்த எல்லா பொருளும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல் செட்டிங் முடிச்சாச்சு. இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணோன்னே வந்து டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கு வந்து கிளாரிட்டியாக தான் இருக்குது. இதில் கொடுத்துருக்க ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து 1920x1200 HDயோட IPS டிஸ்பிளேயாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து எந்த குறை இல்லாமல் நல்லா தான் இருக்குது. டச் கூட நல்லா வேலை செய்யுது. இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 7.0 இருக்குது. கூட வந்து எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. B802 மாடல் நம்பர் வருது. ஓகே, இதில் வந்து வேறு என்னென்ன மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணு சொல்லிட்டு 1 by 1 நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இதில் கொடுத்த பென் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. டச்சாக இருந்தாலும் சரி, டிஃபால்ட்டாக வந்து எல்லாமே வந்து ஒர்க்கிங் பர்பஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. எந்த லேக் எல்லாமே நார்மலாக வந்து நீங்கள் வந்து பென் கையில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பென் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது இதில். ஓகே, இதில் உள்ள கேமரா நீங்கள் பார்க்கலாம். இதில் எடுத்த சில ஃபோட்டோஸ்லாம் வந்து பேக் கேமராவில் வந்து குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிடும். கூட வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். இதில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டேப்லெட்னு சொல்ல போனால் யாருமே அதிகமாக வந்து கேமராக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் ஓகே, இப்போ இதோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரால நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, அது மட்டும் ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இதில் எடுத்திருக்கிற ஸ்னாப்ஸ் வந்து நல்லா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு ஐடியா பாருங்கள். ஏன்னா இதில் கொடுத்துருக்க டியூல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லவுடாக இருக்குது. உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ குவாலிட்டி பாருங்கள். இதில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து 1080 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் உங்களால் வீடியோ பார்க்க முடியும். இப்போ நம்மளோட வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இருக்கிற ட்ரைபாட் இல்லை ஏதாச்சும் ஒரு மோனோபாட் மாதிரி உள்ளதில் பார்த்தீங்கன்னா மேலே இப்போ இதில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதோட கேம் பிளே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து ஹை அண்ட் கேமாக இருந்தாலும் வந்து கேம் பிளே விளையாடுறதுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான டிவைஸ் தான் சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இந்த டெஸ்ட்லலாம் வந்து உங்களுக்கு எந்த டெஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு அதை பற்றி கீழே கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா ஃபைனலில் பார்த்தீங்கன்னா இந்த BMXCயோட டேபோட ஃபுல் அன்பாக்சிங் ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னடா இது புது பிராண்டாக இருக்குது, இது என்ன ஒரு சைனீஸ் பிராண்டான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதை நான் வந்து கிளாரிஃபை பண்ணணும். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து புது பிராண்ட்னால இந்த பிராண்ட் வந்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் இந்த பிராண்ட் ஏன் இப்போ வந்து வெளிச்சத்துக்கு வர காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டேப்லெட் வந்து இப்போ டே டு டே லைஃப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. பெரிய பெரிய பிராண்டுக்கு வந்து இவங்களாம் வந்து சப் பிராண்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருந்த பிராண்டு. ஆனால் இப்போ பெரிய பெரிய பிராண்ட் சொல்ல போனால் ஹானர், ஷாமி, ஹுவாவிலாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மார்ட் ஃபோனில் தான் ஆர்வம் காட்டுறதால டேப்லெட் கம்பெனிலாம் வந்து நிறைய பேர் அவங்களே வந்து டைரெக்டாக ஃபேக்ட்ரி சேல்ஸ்க்கு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா BMXC பார்த்தீங்கன்னா இப்போ டைரெக்டாக ஃபேக்ட்ரி சேல்ஸ்லேருந்து இப்போ வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒவ்வொரு அவங்க கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ண போறாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா எந்த பிராண்ட் என்கிட்ட வந்து இதை சொல்லுங்க அதை சொல்லும்போது நான் சொல்ல மாட்டேன். ஆனா இவங்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க. அது எனக்கு அது ஒரு நல்லாவும் இருந்துச்சு உங்களுக்கு சொல்றதுக்குன்னு சொல்லி தான் சொல்றேன். இவங்க என்ன சொன்னாங்கன்னா
நீங்கள் ஆர்டர் பண்ண போகிற பொருளுக்கு வந்து 1 வருஷம் வாரண்டி வந்து எல்லா கஸ்டமருக்கும் கிடைக்கும். கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்துலேயும் வந்து குவாலிட்டி குறையாத அளவுக்கு பேக்கிங்லேருந்து எல்லாமே வந்து செக்யூர்டாக உங்களுக்கு வரும். அதுக்கு உத்தரவாதம் சொல்லியிருக்காங்க. 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ண அப்புறமா AliExpressலேருந்து வந்து உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் வந்து அவங்க சேட்லேருந்து உங்களால் வந்து கான்டாக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ப்ராடக்ட் எப்படி வாங்க பார்த்தீங்கன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து அஃபிஷியலாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க. நேரடியாக போனீங்கன்னா வந்து AliExpress போவோம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட ஸ்டார்டிங் விலைவில் பார்த்தீங்கன்னா வந்து 8000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் சேர்த்து 9000 ரூபாய்க்கு வரும். ஸ்டாண்டர்ட் மாடல், ஸ்டாண்டர்ட் சொல்ல போனால் வந்து உங்களுக்கு ஒன்லி டேப் மட்டும் வரும். இல்லை நீங்கள் கூட கீபோர்டு எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரா கவரோட சேர்த்து வாங்கினீங்கன்னா 1500 ரூபா வந்து இந்த பண்டலில் வந்து நீங்கள் எது வேணுமோ ப்ளூடூத் கீபோர்டா நார்மல் கீபோர்டா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது 1000 ரூபா அதிகமாகும். 9000 ரூபாய்க்கு இந்த டேப் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த அளவுக்கு இதில் கொடுத்துருக்க பர்ஃபார்மன்ஸ் கூட வந்து எல்லாமே வந்து சிப்செட்டு இதில் கொடுத்துருக்க கேமராக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதில் கொடுத்துருக்க பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா வந்து 3500 mAh வந்து 1 டே வரைக்கும் சார்ஜ் நிற்கிது. சார்ஜ் ட்ரைன் ஆகணும் 2.5 மந்த் சார்ஜிங் ஃபுல்லாகுது. நல்லா இருக்குது. இதை நீங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸ்மார்ட் ஃபோன் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து டேப்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மல்டி டாஸ்க்கு தான் நீங்கள் உபயோகப்படுத்த முடியும். அதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். ஏன்னா மல்டி டாஸ்க்னு சொல்ல போனால் நீங்கள் அதிகமாக இமேஜ் ஸ்டெபிலேஷன் இருக்குமா அப்படி இருக்குமா அப்படிலாம் இல்லை. மல்டி டாஸ்க் சொல்ல போனால் ஒரு காம்பேக்டாக ஒரு லேப்டாப்க்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து டேப்பை யூஸ் பண்ணுறது தான் வந்து டேப்போட மெயின் ஃபோக்கஸ். அதை நீங்கள் மனசில் வச்சுங்க. பட்ஜெட்டில் கேட்டவங்க அது மாதிரி குவாலிட்டி இதில் கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த டேப்பில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதனால இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணினா மேக்ஸிமம் 15 to 20 டேஸ்க்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அதனால கஸ்டம் டியூட்டி இல்லாமல் வந்துடும். அதனால நீங்கள் பயப்படாமல் தாராளமாக எப்போ வாங்கணும்னு நினைச்சிருந்தோ வாங்கிங்க. நான் கீழே பெஸ்ட் பை லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோஸாக தான் இவங்க பார்த்தீங்கன்னா இதில் கான்செப்ட் சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பிராண்ட்னு சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்வேன். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மலாக கூகுள்லேருந்து வர அந்த செக்யூரிட்டி அப்டேட்ஸ்லாம் வந்து கூகுள்லேருந்து உள்ள அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இது குளோபல் அடிஷனாக இருக்கா, கூகுள் பிளே ஸ்டோர் எல்லாமே இருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து வர வாய்ப்பு இருக்காது. ஏன்னா வந்து இந்த மாதிரி இப்போ இந்த BMXலாம் வந்து ஃபியூச்சரில் கொடுக்கலாம். ஆனால் எதிர்பார்க்கறது கம்மி. ஏன்னா ஹானர், நோக்கியா அவங்கள மாதிரி நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இதில் தான் வல்லுநர் இந்த அப்டேட் கொடுக்கறதுல. இதுக்கப்புறம் ஓரியோ அதெல்லாம் இதுலலாம் வரும்போது அதில் இன்பில்டாக வர அப்டேட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து வேறு கூகுள் கொடுக்குற அப்டேட் வேணால் எதிர்பார்க்க முடியும். தவிர இவங்களோட UI அப்டேட்டில் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. அதுதான் இதில் கொடுத்துருக்க நான் பார்க்கக்கூடிய பெரிய ஒரு கான்ஸாக இருக்குது. தவிர பாக்கி குவாலிட்டி பொறுத்தளவுக்கு ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. அதனால் நம்பி வாங்கலாம். கண்டிப்பாக இந்த ரிவ்யூ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ரிவ்யூவாக இருக்கும். பல நாள் நீங்கள் கேட்டிருந்த ஒரு டேப்பை தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த குவாலிட்டியில் பவர்ஃபுல்லான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸில் வந்து இந்தியாவில் வந்து வேறு எந்த டேப்லெட்டும் எனக்கு கண்ணுக்கு முண்ட அளவுக்கு 10.1 இன்ச்சில் வந்து இல்லை. இதில் டியூல் சிம்மாக இருக்கிறால் நல்லா மேக் ஷூர் பண்ணீங்க. 4G வந்து சப்போர்ட் ஆகும் இது. ஆனால் இது 4G லைட்டு. நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணும் போது ஜியோவோட ஆப் இருக்குல்ல, காலிங் ஆப் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஜியோ நெட் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து இது ஓல்டி சப்போர்ட் இல்லை. அதனால வந்து டேரெக்டாக கால் சப்போர்ட் பண்ணாது. ஜியோவோட காலிங் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அது மட்டும்தான். பாக்கி எல்லாமே நான் ஃபுல்ஃபில்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நினைக்கிறேன். எதையும் நான் வந்து மிச்சம் வைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால ஹோப் அடுத்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூவில் பார்க்கலாம். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலாம். ஒன்று லைக் பண்ண வந்துடுறேன். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. எனக்கு வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணி ட்விட்டர்ல போங்க, போஸ்ட் பண்ணுங்க. அப்படி வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மட்டி சேனல் ஃப்ரம் அமல். பாய்.